வேதபுரி என்ற நாட்டை அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார். அவர் தனக்கு பரிசாக கிடைத்த குரங்கு ஒன்றை ஆசையா வளர்த்து வந்தார். அந்த குரங்கும் அந்த அரசரின் மீது மிகவும் பாசமாக இருந்தது. ஒரு நாள் ராஜா வழக்கம் போல அரண்மனைத் தோட்டத்தில் உலாவப் போகும் பொழுது குரங்கையும் கூடவே அழைத்துச் சென்றார். செல்லும் வழியில் ஒரு முட்புதருக்கு நடுவில் பாம்பு ஒன்று இருப்பதை குரங்கு கவனித்ததையு உடனே அந்த குரங்கு தாவி குதிச்சு பாம்பு இருப்பதை ராஜாவிடம் காண்பித்தது. அந்த பாம்பு ராஜாவை கடிக்கும் முன்பு குரங்கு பாம்பிடம் சண்டையிட்டு பாம்பைக் கொன்றது. அவர்கள் ராஜாவிடம், ராஜா என்னதான் இருந்தாலும் அது ஒரு விலங்குதானே. அதுக்கு மனிதர்கள் மாதிரி பகுத்தறிவோ முடிவெடுக்கும் திறமையோ இருக்காதே. உங்களோட இந்த விபரீத எண்ணத்தை மாத்திக்கங்கன்னு எவ்வளவோ சொல்லிப் பார்த்தாங்க. ராஜா கேட்கிறதா இல்லை. குரங்கும் ரொம்ப அக்கறையா படுக்கைக்கு பக்கத்திலேயே இருந்து காவல் காத்தது. அந்த சமயம் பார்த்து அங்க ஒரு வந்தது. அது ராஜா காது கிட்ட வந்து சொய் சொய்ன்னு கத்தி ராஜாவை தொந்தரவு செய்தது. குரங்கு குசூன்னு துரத்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த திரும்பவும் அங்கேயே சுத்தி சுத்தி வந்திக்கிட்டே இருந்தது. குரங்குக்கு கோபம் தாங்கல. ஈக்குத் தகுந்த பாடம் புகட்டணும்னு தீர்மானிச்சிடுச்சு. அது ராஜாவோட வாளை கையில் எடுத்தது. இந்த முறை வந்தா அதை ஒரே போடு போட்டு 2 துண்டாக்கிட வேண்டியதுதான்னு